நமக்கு தேவை அடிப்படையில் ரெண்டுங்க. ஒண்ணு, அந்த இடம் 10,000 கன்ஃபார்மா 10,000 ஸ்கொயர் ஃபீட் அமரர் ராமநாராயணன் சாருடைய பெயரிலேயே அது அமைய வேண்டும். அவர் பெயர்ல அமைச்சு, ஏன்னா இங்க ஆளுங்கட்சி டிஎம்கே நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றோம். ஆனா தமிழர்களுக்கான இடம் இல்லை. அந்த பேர் என்ன? நம்மளுடைய மூதாதையர் சுந்தரம் அவன்யூ 70% இன்வெஸ்ட்மெண்ட் தமிழர்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பில்டிங்ல இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கு. இன்னைக்கு நாம அந்த கடைக்காரங்க இவ்வளவுதான் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் சொல்ற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது யார்? அங்க 10,000 ஸ்கொயர் ஃபீட் வேணும். அது வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மட்டும்தான் தரணும். இதுக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தமா நம்ம கையெழுத்து போட்டு அவங்களுக்கு அனுப்பணும். 10,000 ஸ்கொயர் ஃபீட் மெயின்டெனன்ஸ், இபி பில், இது மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அப்பதான் எங்களுக்கு அது உறுதியாகும். இதை நம்ம வெளியே போகாம இன்னைக்கு நம்ம இருக்கோம், ஒற்றுமையா இருக்கோம். இன்னும் ஜஸ்ட் இமேஜின் ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் யார் இருப்போம், எப்படி இருப்போம், எதுவுமே தெரியாது. அப்ப வரவங்களை என்ன வேணா பண்ணலாம், அங்க இருந்து விரட்டி அடிக்க பண்ணலாம். அதனால எக்காரணத்தை கொண்டும் ஒரு தமிழனாக, அதாவது பிளான் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம மொழி வாரியா பேசக்கூடாது. எல்லாரும் எல்லா படமும் எல்லா இடத்துலயும் ஓடுது, எல்லாம் நல்லா இருக்கணும், அதான் கான்செப்ட். ஆனால் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழகத்தில் வாடகைக்குத்தாங்கன்றத அது இப்போ வாடகைக்கு தான் இருக்கும். எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம். எப்படி அதை விட்டோம் நம்மளே தெரியல, அது எப்படி பெரிய விட்டாங்கன்னு தெரியல. அதுதான் இப்ப அவங்களோட ஹோல்ட் அப் வச்சு எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எக்ரிமெண்ட்ல அதை மட்டும் மென்ஷன் பண்ணாம விட்டுருக்காங்க. ஃப்ரீ அப்படின்றத அதை மென்ஷன் பண்ணல. அது எப்படி அங்க அதான் ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு. அதனால பெரியவங்க தயவு செய்து ரெண்டு விஷயத்தை இங்க ஸ்ட்ராங்கா நம்ம எடுத்தே ஆகும். ஒண்ணு, 10,000 ஸ்கொயர் ஃபீட் தமிழர்களுக்காக, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்காக அங்க கன்ஃபார்ம். அது அத்தனை பேருடைய இதயத்திலிருந்து வரணும். நம்பர் 1. இனி பெப்சி நம்மை கட்டுப்படுத்த கூடாது. நாம பழகிறோம். நீ எத்தனை பேர் வச்சிருக்க அங்க என்ன ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு சாமிநாதன் போன் பண்ணக்கூடாது. சாமிநாதன் இனிமே போன் பண்ணக்கூடாது, வந்து நிறுத்தக்கூடாது. தயவு செய்து இந்த ரெண்டு விஷயத்த பண்ணுங்க. நல்ல படம் எடுத்தா மார்க்கெட்டிங் பண்ண 1000 வந்துருச்சு. அதுக்கடுத்து பல பஞ்சாயத்து இருக்கு, தேட்டர் அது நிறைய பேச வேண்டாம். இன்னைக்கு திரு ராதாகிருஷ்ணன் சார் தான் அதுல பாராட்டணும். ஏன்னா அவர் தான் இதுக்கு முன்னாடி நடந்த இசி மீட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லி இதை ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாருடைய சக்தியை திரட்டி நாம யாருக்கு காட்டுவோம். சும்மா நம்ம பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு உங்களை வர வச்சிருக்காங்க. தயவு செய்து இந்த ரெண்டு விஷயத்துல ஸ்டப்பா நின்றோம். ஏன்னா பெப்சியோட நமக்கு, அதாவது அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா நடப்பு சங்கத்தோட தான் அவங்க நெருங்கி நட்பு வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா அங்க ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் பணம் எடுக்கிறாங்கன்றதுனால அவங்க கண்ட்ரோலுக்கு பெப்சி போயிடுச்சு. இங்க ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால பண்ண முடியாத அளவுக்கு உள்ள கேம் ஆடுறாங்க. அப்போ நீ நடப்பு சங்கத்தோட நீ போய்க்கோ, நாங்க தனியா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பணம் எடுப்பாங்க. பெப்சி போய் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த முடிவாக எடுத்து அந்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எதிர்காலத்தில் இப்ப சாசன மாதிரி அடுத்த பொதுக்குழுவில் இங்க இருக்கிற ஒரு 50-100 பேர் பட ஆரம்பிச்சு போயிட்டு சொல்றதா இந்த அவசர பொதுக்குழுவோட சக்சஸ் ஆகும். இது சும்மா ஜஸ்ட் வந்து போனோம்னு இல்லாம இதுல ஒரு முடிவு ஒட்டுமொத்தமா ஒண்ணு சேர்ந்து இந்த ரெண்டுத்த ஸ்ட்ராங்கா பெரியவங்களோட ஆசையோட, உங்களோட துணிச்சலோட, சக்தியோட இதை நடத்தி காட்டணும். எதிர்கால